தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் கடந்த வாரத்திலிருந்து வெப்பம் தணிந்து கோடை மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வரும் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் இன்றும், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் நாளையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் நாளை மறுதினமும் என அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வருகிற 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல், பலத்த காற்றுடன் மிதமான மழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். இன்று முதல் வருகிற 16ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என்பதால் கோடை வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் என்று ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இயல்பையொட்டியும், ஓரிரு இடங்களில் மட்டும் 5 டிகிரி ஃபாரன்ஹீட் இயல்பை விட அதிகரித்தும் வெப்பம் பதிவாகக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் கடந்த 2 அல்லது 3 தினங்களாகவே கோடை மழை ஆங்காங்கே தலைகாட்டி விட்டு செல்கிறது. அதன் தொடர்ச்சியாக வருகிற 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலான நாட்களுக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் மக்கள் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். சரி, நம்மள இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.